தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மூலமாக சென்னை ஃபார்முலா 4 ரேசிங் சர்க்கியூட் போட்டி மற்றும் இந்தியன் ரேசிங் லீக் கார் பந்தயம் நாளை மற்றும் நாளை மறுநாள் என 2 நாட்களுக்கு சென்னையில் நடைபெற இருக்கிறது. 3.5 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட சர்க்கியூட்டில் இந்த பந்தயம் நடத்தப்படுகிறது. தீவுத்திடல், போர் நினைவு சின்னம், நேப்பியர் பாலம், சுவாமி சிவானந்தா சாலை மற்றும் மவுண்ட் ரோடு ஆகியவற்றில் இந்த சர்க்கியூட் ஆனது அமைக்கப்பட்டு இந்த சாலைக்கு உட்பட்டு இந்த பந்தயமானது நடைபெற இருக்கிறது. இந்தியாவில் முதல் இரவு ரேஸ் ஸ்ட்ரீட் சர்க்கியூட் பந்தயம் சென்னையில் நடப்பதால் இதன் மூலம் தெற்காசியாவிலேயே இரவு ஃபார்முலா 4 ஸ்ட்ரீட் ரேஸ் நடத்தும் முதல் நகரம் என்ற பெருமையை சென்னை மாநகரமானது பெற்றிருக்கிறது. இந்த நிலையில் சென்னை காமராஜர் சாலையில் உள்ள நம்ம சென்னை செல்ஃபி ஸ்பாட் அருகே 2 ரேஸ் கார்கள் பார்வைக்காக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த ரேஸ் கார்களை பொதுமக்கள் பலருமே ஆர்வமுடன் தற்பொழுது கண்டு வருகின்றனர். மஞ்சள் நிறத்தில் 2 கார்கள் செல்ஃபி பாயிண்ட் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. மேடை அமைத்து 2 கார்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கார்களை சுற்றி தடுப்பு போடப்பட்டிருக்கிறது. மேலும் 4 காவல் கண்காணிப்பாளர்கள் அங்கு நியமிக்கப்பட்டு அந்த கார்களை பராமரித்து வருகின்றனர். இருசக்கர வாகனத்தில் செல்லக்கூடியவர்கள், அதே போல பேருந்தில் செல்லக்கூடியவர்கள், பள்ளிக்கு செல்லக்கூடிய பள்ளி குழந்தைகள் என பொதுமக்கள் பலருமே ஆர்வமுடன் இந்த கார்களை கண்டு செல்ஃபி எடுத்து வருகின்றனர். அதே போல செல்போன்களிலும் தொலைக்காட்சிகளிலும் மட்டுமே இது போன்ற கார்களை பார்த்து வந்ததாகவும் நேரில் பார்ப்பது மிகவும் ஆர்வமாக இருப்பதாக பொதுமக்கள் தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக வாகனங்கள், சாலையில் செல்லக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே நின்று அந்த செல்ஃபி பாயிண்ட் அருகே நின்று அந்த கார்களை கண்டு செல்வதால், வாகனங்களை சாலையிலேயே நிறுத்துவதால் இந்த காமராஜர் சாலையில் சற்று போக்குவரத்து நெரிசலாக காணப்படுகிறது. பானு, விவரங்களுக்கு நன்றி மாயாவதி. சென்னையில் நாளை ஃபார்முலா 1 ரேஸ் கார் போட்டி நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் அந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் போக்குவரத்து மாற்றங்கள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அளித்த பேட்டியை பார்க்கலாம். ஆமாம், சென்னையில் இங்கே ஃபார்முலா 4 ரேஸ் நடக்குதுன்னு இப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால் நான் பார்க்க வந்தேன். ஃபார்முலா 1 நான் பார்த்துருக்கேன் முன்னாடி, ஆனால் உண்மையாகவே ரியல் லைஃப்பில் நான் பார்த்ததில்ல. அதனால் இங்கே எப்படி ஃபார்முலா 4 ரேசஸ்லாம் பண்ணுறாங்கன்னு பார்க்க வந்திருக்கேன். அதுவும் டீம் ரேசிங் கார்ஸ்லாம் சூப்பராக இருக்குது பார்க்க. கார் நம்ம என்னென்ன மாடலில் வந்திருக்கு, சின்ன பசங்கள்லாம் கொஞ்சம் ஜாலியாக, ஏன்னா எல்லாமே டாய்ஸ்லேயே பார்த்துருப்பாங்க. ரியலாக பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். மிஞ்சி போனால் ஒரு 2-3 சின்ன இஷ்யூஸ் இருக்கும், பரவாயில்ல. இருந்தாலும் இந்தியாவிலே ஃபஸ்ட் டைமாக நைட் டைமில் வைக்கிறது, அதே நமக்கு ஒரு பெருமை சென்னைக்கு. அது கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அது பண்ணி சென்னைக்கு பெருமை சேர்த்துக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நல்லா டிவியில் தான் பார்த்துன்னு இருந்தேன். எப்போது நேரில் பார்க்கணுன்னு ஆசையாக தான் இருந்துச்சு. இப்போ நேரில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, கார் ரேஸ் நாளைக்கு நடக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஊரே தானே ஃபஸ்ட் டைம் நடக்குது, நம்ம பிறந்து வந்த ஊரில். அதனால் சரி பார்க்கலாம். நாளைக்கு எப்படி இருக்கும்னு தெரியல, பார்க்கறதுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஃபோட்டோ பிடிச்சோம், நாளைக்கு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. டிவியில் தான் பார்த்துருக்கோம், மோஸ்ட்லி டிவியில் தான் பார்த்துருக்கோம். இப்போ தூரத்தில் பார்க்க நாளைக்கு கிட்ட பார்க்கலான்னு ஒரு ஆசை, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை.